டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு ஏதாவது பிரசாதம் செய்யலான்னு சொல்லிட்டு கீழே போய் கடையில் அரிசி மாவு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொழுக்கட்டை மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம் ஸ்டஃபிங் வச்சுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நானே பிளான் பண்ணதை மாற்றிட்டு கொழுக்கட்டையிலேருந்து அப்படியே பால் கொழுக்கட்டையாக மாற்றிட்டேன். சரி, ஓகே, பால் கொழுக்கட்டை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2 பவுல் அளவு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுன்ற அவசரத்தில் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய பெரிய பாலாக உருட்டிட்டேன். அது லேட்டராக தான் ரியலைஸ் பண்ண, வேகும்போது தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவு அரிசி மாவு எடுத்தோமே அதே அளவு வந்து வெல்லமும் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து நம்ம ரவுண்டாக வச்சுருந்த கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் யோசிச்சு சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டேன். மறுபடியும் அதை பெரிய பாத்திரம் மாற்றும் போது மறுபடியும் அந்த பால்ஸ்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. சரி, பண்ண ஆரம்பிச்சிட்டு செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் எடுத்து 2ஆம் பால் 1ஆம் பால் இருக்குது, அது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய், அதுக்கப்புறம் துருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு வேக வச்சா நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்.